மதுரை உத்தங்குடி பகுதியில் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். விவரங்களை உடைய செய்தியாளர் பாலமுருகன் களத்திலிருந்து வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், தற்போது இந்த ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கு? நிச்சயமாக மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரை உத்தங்குடியில் நடைபெறுகிறது. அந்த இடத்தில்தான் நாம் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1977 மே மாதத்தில் மதுரையில் திமுக முதல் பொதுக்குழு கூட்டம் செல்லூர் பகுதியில் நடைபெற்றது. அதனை அடுத்து 1978ஆம் மாதம் தமுக்க மைதானத்தில் இரண்டாவது பொதுக்குழு நடைபெற்றது. மூன்றாவது முறையாக மதுரையில் வரும் 1ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என திமுக கழக தலைவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதில் ஒன்றிய, நகர, பேரூர் பகுதி மாநகர் கழகங்களிலிருந்து 3000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்புள்ளது. மதுரையில் உள்ள உத்தங்குடி கலைஞர் திடலில் பொதுக்குழு கூட்டம் நடத்தவும் தீர்மானித்திருக்கிறார்கள். அதன்படி பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தலைமை கழக வழிபாட்டுதலின்படி மதுரை வடக்கு மாவட்ட செயலாளரும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மேற்கொண்டு வருகிறார். பிரம்மாண்டமாகவும் இதுவரையில் இதுபோன்று வேறு எங்கும் அமைந்திராத வகையில் முற்றிலும் 20 ஏக்கர் நிலப்பரப்பில் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் கூடிய பிரம்மாண்டமான பொதுக்குழு கூட்ட அரங்கம் பிரத்யேக கலை நுணுக்கத்துடன் பொதுக்குழு அரங்கில் வண்ண விளக்குடன் அமைந்து வருகிறது. அதற்கு அருகில் பொதுக்குழு அரங்கிற்கு வரும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எளிதில் பொதுக்குழு அரங்கிற்கு செல்லும் வகையில் சுமார் 13க்கும் மேற்பட்ட அரங்கம் அமைத்து அங்கு வைக்கப்பட்டுள்ள மாவட்ட பெயர்கள் பார்த்து பதிவு செய்து எளிதில் அனுமதி பெற்று பொதுக்குழு அரங்கிற்குள் உள்ளே செல்ல வசதியாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக மாபெரும் அரங்கில் பொதுக்குழுவில் பங்கேற்பவர்களுக்கு அமைச்சர் மூர்த்தி வழக்கம் போல் ஏற்பாடு செய்யும் பல்வேறு உயர்தக சைவ அசைவ வகை உணவுகள் மதுரை ஜிகர்தண்டா, சோழவந்தான் கொளுத்து விட்டில்லை, பீடா என என்றும் மதுரை மண்ணின் உணவுகள் மனதில் நிலைத்திருக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. பொதுக்குழு அரங்கிற்கு முன்பாக கழக தலைவர் முதல்வர் அவர்களால் 2 வண்ணக்கொடி ஏற்றும் வகையில் 100 அடி உயர கம்பம் கம்பீர தோற்றத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு அரங்கின் முன்பாகவும் 100 அடி கொடிக்கம்பம் சுற்றியும் முகப்பு தோற்றம் முழுவதும் பசுமையான புல்வெளிகள் பூத்து குலுக்கும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் எல்லோரும் பார்வையும் ஈர்க்கும் வகையில் செயற்கை நீரூற்று அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. மதுரை முழுவதும் சுமார் 60 கிலோமீட்டர் சுற்றளவில் சாலையின் இருபுறங்களிலும் திமுக கொடி கம்பங்கள் நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழுவில் பங்கேற்க வருபவர்கள் எளிதில் வந்து செல்ல ஏதுவாக சாலை மற்றும் போக்குவரத்து வசதி மற்றும் நடமாடும் கழிப்பறை வசதி வாகனங்கள் போதுமான அளவுக்கு நிறுத்தும் வகையிலும் பார்க்கிங் வசதி என இதுவரை யாரும் காணாத வகையில் பொதுக்குழு மற்றும் ரோடு ஷோ நிகழ்ச்சிக்கான வரவேற்பு ஏற்பாடுகள் வெகும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் 90% பணிகள் நிறைவடைந்து தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் அரங்கம் பணிகள் மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.